டே மணி, நம்ம கூட்டாஞ்சோறு வச்சு விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ இன்னைக்கு நம்ம வெரைட்டியான தோசை செஞ்சு விளையாடலாம். விளையாடும் போது டீனுவையும் காவியா குட்டியும் கூப்பிட்டுக்கலாம். அவங்க இதெல்லாம் விளையாண்டுருக்க மாட்டாங்க, அப்ப அவங்களுக்கும் ஜாலியா இருக்கும்ல. ஆமா சாரா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம இந்த விளையாட்டு விளையாண்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, நான் கடைக்கு போய் என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போய் விளையாட்டுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாமே எடுத்து வச்சிரு, சரியா? மணி, நானும் கூட கடைக்கு வரேன்டா. என்னையும் கூட்டிட்டு போடா. அப்பதான் சாரா இங்க இருந்து என்ன எந்த வேலையும் வாங்க மாட்டா. இல்லனா ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருப்பா. இல்ல சோயா, நீ கடைக்கெல்லாம் போக வேணாம். நான் உன்கிட்ட எந்த வேலையும் சொல்ல மாட்டேன். நீ போய் டீனுவையும் காவியா குட்டியையும் சிவானியையும் விளையாட கூப்பிட்டு வந்துரு, அது போதும். அப்புறம் மணி, நீ பூஸ்ட் வாங்கிக்கோ, அப்புறம் டைரி மில்க், அப்புறம் லேஸு, வேற என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே வாங்கிக்கோ. இன்னைக்கு வெரைட்டியா நிறைய வெரைட்டிஸ்ல சூப்பரா தோசை சுட்டு அசத்திடலாம், சரியா? சரி சாரா, நான் பைக்ல போய் சீக்கிரமா திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே வரும்போது விறகும் பொறுக்கிட்டு வந்துடுறேன். ஜோயா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, நீ போய் எல்லாரையும் கூப்பிட்டு வா. நான் போய் சொப்பு சாமான் எல்லாம் எடுத்துட்டு வரேன். அட, இவ வேற ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காளே. சரி, காவியா குட்டி தூங்கி எழுந்திருப்பாளானே தெரியல. எனிக்கலானா அவங்க வீட்டு காலிங் பெல்ல நல்லா அடிச்சு விட்டுட்டு ஓடி வந்துட வேண்டியதுதான். ஹே, என்ன சாரா, நான் தான் வர்றதுக்குள்ள எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருன்னு சொன்னேன்ல, எதுவுமே பண்ணாம இருக்க. அங்க கடையில வேற எவ்வளவு கூட்டம் தெரியுமா? நீங்க இங்க எல்லாரும் ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இல்லடா, விறகுக்கு வேண்டிதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதோ இப்ப அரேஞ்ச் பண்ணிடுறேன். விளையாடுறதுக்கு முக்கியமா தேவைப்படுறது அடுப்பும் விறகும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அடுப்பை வச்சிடலாம், அப்புறம் விறகையும் எடுத்து வச்சிடலாம். நம்ம இன்னைக்கு 7 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை செய்ய போறோம். அதுக்கு நிறைய விறகு தேவைப்படும். ஸோ நிறைய விறகு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் தோசை சுடுறதுக்காக தோசை சட்டி வச்சிடலாம். லாஸ்டா அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தீ பற்ற வச்சுக்கலாம். தோசை மாவு ரெடி பண்ணியாச்சு. முட்டை தோசை சுடுறதுக்காக முட்டையும் நல்லா கலக்கி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஆயில் கேன் வச்சிடலாம். அப்புறம் தோசை கல்ல துடைக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் துணி ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு டிஃபன் பேரியல் வச்சிருக்கேன். அப்புறம் டைரி மில்க் தோசைக்காக டைரி மில்க் வச்சிருக்கேன். அப்புறம் முக்கியமா ஒரு கோல்டன் சாக்லேட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கோல்டன் சாக்லேட் யூஸ் பண்ணி ஒரு வெரைட்டி தோசையை நம்ம இதில் சுட போகிறோம். ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சாக்லேட் எல்லாம் பிரித்து போடுறதுக்காக 2 பவுல் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா பூஸ்ட் வாங்கிட்டு வர சொன்னா மணி என்ன வாங்கிட்டு வந்தான்னு பார்த்தீங்களா? ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். சரி பரவாயில்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ஹார்லிக்ஸ் தோசை போடலாம். அதுக்கப்புறமா தோசை கரண்டி, அப்புறம் எக் ஊத்துறதுக்காக ஒரு கரண்டி, எல்லா கரண்டியும் எடுத்து வச்சாச்சு. இங்க பாத்தீங்களா, சாக்கோ சிப்ஸையும் சில்வர் பால்ஸையும் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கோல்டன் பால்ஸ் கூட இருக்கு. இது மூணையும் மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம தோசை சுட போறோம். ஃபைனலா கொஞ்சம் கேண்டி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்காக பிளேட்ஸையும் ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு இந்த விளையாட்டு செம்ம ஜாலியா இருக்க போகுது. இப்போ இந்த டொமேட்டோ ஃப்ளேவர் லேஸ் பேக்கெட்டை எடுத்து கட் பண்ணி கொஞ்சம் லேஸை எடுத்து இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா நொறுக்கிக்கலாம். இது எதுக்குன்னா தோசைக்கு மேலே நம்ம லேஸை தூவி சாப்பிட போகிறோம். சூப்பராக டேஸ்டியாக இருக்கும்ல. அதுவும் டொமேட்டோ ஃப்ளேவர்னால கொஞ்சம் புளிப்பாக சூப்பராக இருக்க போகுது. இந்த மாதிரி நல்லா நொறுக்கினதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சாக்லேட்ஸை எல்லாம் பிரித்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு டைரி மில்க் தோசை பண்ணுறதுக்காக டைரி மில்க்ஸை கட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம கோல்டன் சாக்லேட்டையும் இதே மாதிரி பிரிச்சு போட போறோம். ஜாரா, நீ எல்லாமே அரேஞ்ச் மட்டும் பண்ணு. எப்பவும் கேர்ள்ஸ் தானே சமைப்பீங்க. இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன். உங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு நான் தான் தோசை சுட போறேன். பாருங்களேன், இன்னைக்கு என்னோட சமையல் எப்படி இருக்க போகுதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய போகுது. ஐயோ, ஏன்டா மணி, உன் டார்ச்சர் தாங்க முடியல. நீயே பூஸ்ட் வாங்க சொன்னா ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க. உனக்கு இது கூட தெரியல. நீ தோசை சுட்டு எங்க எல்லாருக்கும் தர போறியா? இன்னைக்கு அவ்வளவுதான், எங்க கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஜோயா, நக்கலா? நான் ஒரு மாஸ்டர் செஃப்ங்கிறது தெரியாம பேசிட்டு இருக்க. இன்னைக்கு என்னோட சமையலை பார்த்து நீங்க எல்லாரும் அசந்து போக போறீங்க, பாத்துக்கோங்க. பார்க்கலாம். சும்மா பெரிய பில்டப் தான் விடுறேன். சரி பாப்போம், நீ சொல்றது நானும் நம்புறேன். எப்படி சமைக்கிறேன்னு பாத்துக்கலாம். பார்க்கதானே போற. இப்ப சட்டி நல்லா சூடாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எண்ணெய் துணி வச்சு நல்லா துடைச்சுக்கலாம். அப்புறம் ஒரு தோசையை சூப்பரா அழகா கியூட்டா ஊத்திட்டேன், பாத்தியா? இப்ப கோல்டன் சாக்லேட்டை கட் பண்ணி குட்டி குட்டியா ஃபுல்லா எல்லா இடத்துலயும் போட போறேன். கேப் விடாம எல்லா இடத்துலயும் லோடட் சாக்லேட் போட போறேன். அப்பதான் செம்ம டேஸ்டியா யம்மியா இருக்க போகுது.
இப்போ கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கலாம், அப்பதான் சைட்ல எல்லாம் நல்லா கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகும். நம்ம தோசை ரெடி ஆயிருச்சு பாத்தீங்களா? சாக்லேட்லாம் அப்படி மெல்ட் ஆகி பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல் இருக்கு. நம்ம கேங்லயே வச்சு காவியா குட்டி தான் ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால காவியா குட்டி இந்த நீயே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாரு, நான் சுட்ட தோசை எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லு. மணி அண்ணா, நீங்கள் செஞ்ச தோசை செம்ம டேஸ்டியாக இருக்குது. வாயில் வச்சதும் சாக்லேட் அப்படியே கரைஞ்சு போகுது. பரவாயில்லையே மணி, நல்ல கமெண்ட்ஸ் தான் வாங்கியிருக்க. சரி, எனக்கு ஒரு முட்டை தோசை சுட்டு கொடுடா. இதுல கொஞ்சம் ஹார்லிக்ஸையும் ஆட் பண்ணிரு. சரி சாரா, நீ கேட்ட மாதிரியே உனக்கு செஞ்சு கொடுப்பேன். ஏன் தெரியுமா, கஸ்டமர் என்ன கேட்டாலும் இந்த மாஸ்டர் ஷெஃப் சூப்பரா செஞ்சு கொடுப்பான். முட்டை தோசை சுடுறதுக்கு ஃபர்ஸ்ட் தோசை ஊத்திக்கிறேன். இப்போ எக் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன்ல, அத ஒரு 5 ஸ்பூன் எடுத்து தோசை மேல ஊத்திட்டா, இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இங்க தூவி விட்டா போதும், இந்த தோசை சூப்பரா ரெடி ஆயிரும். ஃபைனலா கொத்தமல்லி தூவுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த தோசைக்கே ஃபிளேவர்ஸ் கொடுக்கும். அதனாலதான் இப்போ தோசையில கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இங்க பாத்தீங்களா, இந்த அடுப்பு வேற எரியவே மாட்டேங்குது, ஒரே புகையா வருது. நான் சமைக்கும் போதுதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கணுமா? இருந்தாலும் சமாளிப்பான்ல இந்த மணி. எப்ப ஜோயா என்னை ஏதாவது சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் நான் சொல்ல விடாம சமாளிச்சு சூப்பரா தோசை சுட்டுருவேன். இப்ப அழகா திருப்பி போட்டாச்சு. இனி சூப்பரா நம்மளோட முட்டை தோசை ரெடி ஆக போகுது. ஜாரா, நீ ஹார்லிக்ஸ் போட சொன்னல, மறந்துட்டேன். ஓகே, பின்னாடி போட்டு தந்துடுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரியா? ஓகே, கொஞ்சமா ஹார்லிக்ஸ் எடுத்து பின்னாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்ப சூப்பரா நம்மளோட முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. சாரி, முட்டை ஹார்லிக்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. சுட சுட கம கமன்னு நல்லா வாசனை வருது இல்ல? இந்த ஜாரா எப்படி இருக்குன்னு சொல்லு, டேஸ்ட் பண்ணி பாரு. இருடா, செம்ம சூடா இருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். ஹே சூப்பர்டா, செம்ம டேஸ்டியா இருக்கு. நான் கேட்ட மாதிரியே செஞ்சு கொடுத்துருக்க. நிஜமாவே நீ நல்லா சமைக்கிறடா மணி. சரி, ரொம்ப புகழாதீங்க, போதும். சரி, அந்த டிஃபன் பேரியல் எதுக்கு வச்சிருக்கீங்க? அதுல யாருக்காவது சமைச்சு கொண்டு போகணுமா என்ன? அப்படியா? பாவம் ஜெனி, நம்ம எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போய் ஒரு நாள் ஜெனி வீட்டுல போய் பார்த்துட்டு வரலாம் சரியா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தோசை சுட்டு கொடுத்துறேன், அதுக்கப்புறம் ஜெனிக்கும் சுட்டு தரேன். ஜோயா, நீ போய் கொடுத்துட்டு வந்துரு சரியா? சரி ஜோயா, நீ கேட்ட மாதிரியே செஞ்சு தரேன். இந்த ஃபர்ஸ்ட் சில்வர் பால்ஸ் எடுத்து ஒரு சைடு போட்டுக்கலாம், அதுக்கப்புறமா கோல்டன் பால்ஸ் எடுத்து இன்னொரு சைடு போட்டுக்கலாம், அதுக்கப்புறமா சாக்கோ சிப்ஸ் எடுத்து எங்கெங்க கேப் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே போட்டுக்கலாம். இப்ப பாத்தியா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு? இப்போ கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஆயில் விட்டுக்கிறேன், அப்பதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்ப சூப்பரா உன்னோட தோசை ரெடி ஆயிடுச்சு. இங்க பாரு ஜோயா, சும்மா எதுவும் குறை சொல்லிட்டு இருக்காம நல்லா சாப்பிடு சரியா? சீக்கிரமா சாப்பிட்டு போய் ஜெனி வீட்டுக்கு போய் தோசை கொடுத்துட்டு வா. அப்புறம் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்காத. உன்னோட தோசை நல்லா சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இந்தா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. பாத்தியா உனக்கு கொழுப்ப? செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா இல்லன்னு சொல்றேன். சரி பரவாயில்ல, இருக்கட்டும், வச்சுக்கிறேன். இப்போ சிவானிக்கு சூப்பரா ஒரு லேஸ் தோசை போட்டுறலாம். ஃபர்ஸ்ட் மாவு ஊத்தியாச்சு, இப்போ நம்ம லேஸ நல்லா பவுடர் பண்ணி நொறுக்கி வச்சிருக்கோம்ல, அதை போட்டுறலாம். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த தோசை சூப்பரா இருக்க போகுது. சிவானி, உனக்கு இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு நல்லா தெரியும். ஏன் தெரியுமா? இதுல டொமேட்டோ ஃபிளேவர் இருக்கிறதுனால செம்மையா இருக்கும். சிவானி, உனக்கான தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாத்தியா எவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்குன்னு? ஆனா சட்டியில இருந்து வெளியவே எடுக்க முடியல, அந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்கு. இந்த சாப்பிட்டு பாரு. மணி, சூப்பரா இருக்குடா, நல்லா கிறிஸ்பியா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூடா. சரி, இப்ப எல்லாருக்கும் தோசை சுட்டு முடிச்சாச்சு. ஃபைனலா டீனுக்கும் ஒரு கேண்டி தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்களா, கலர்ஃபுல்லா சூப்பரான தோசை தான் டீனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் அப்படியே ஃபயர் எரிய சூடாகும் போது அந்த சாக்லேட்ஸ்லாம் அப்படி மெல்ட் ஆகி அந்த தோசையில மிக்ஸ் ஆகும் போது எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும்ல இந்த தோசை. இந்த டீனு, உனக்கு தாண்டா இது, உனக்காக தான் நான் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். இங்க பாத்தியா சூப்பரா வெந்துருச்சு. இந்த தட்டுல போட்டு தர, சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணு சரியா? இது உனக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும்.
இந்த ஜோயா, நானு ஜெனிக்காக ஹார்லிக்ஸ் தோசை ரெடி பண்ணிட்டேன். அதை நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. கீழே நான் தோசை வச்சிருக்கேன்னு அவகிட்ட சொல்லு. அதுக்கப்புறமா மேல பாக்ஸ்ல நான் சில்வர் பால்ஸ் போட்டு கொடுக்குறேன். அதை போட்டு சாப்பிட சொல்லு. சூப்பரா இருக்கும், சரியா? அதுக்கப்புறமா தேர்ட்ல நான் என்ன வைக்க போறேன்னா, நம்ம சாக்லேட் இருக்குல்ல, அதை அப்படியே கட் பண்ணி பீஸ் பீஸா ஆக்கி உள்ள வச்சிடுறேன். இந்தா, நீ ஜெனிக்கு போய் கொடுத்துட்டு வா. இப்போ எனக்கு நான் டைரி மில்க் போட்டு தோசை பண்ணியிருக்கேன். ஃபுல் டைரி மில்கையும் போட்டு சூப்பரா ஒரு தோசை பண்ணியாச்சு. இங்க பாத்தீங்களா, ஜாராக்கு முட்டை தோசை, எனக்கு டைரி மில்க் தோசை, காவியா குட்டிக்கு கோல்டன் சாக்லேட் தோசை, ஜோயாக்கு கிரிங்கிள் டாப் தோசை, டீனுக்கு கேண்டி தோசை, ஃபைனலா சிவானிக்கு ஸ்லேஸ் தோசை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து தோசை சுட்டு விளையாண்ட மாதிரி நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சொப்பு சாமான் வச்சு தோசை செஞ்சோ சாப்பாடு செஞ்சோ விளையாடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.